நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சின்ன தீர்வு தினமும் வரும் இல்லையா? அப்படி ஒரு சூழல்ல தான் ரெஹான்னு ஒரு பையன் இருக்கான். அவன் கையில கொஞ்சம் சாக்லேட்ஸ் இருக்கு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ரெஹான் அவனுக்கும் அவன் ஃப்ரெண்டுக்கும் சாக்லேட்டை ரொம்ப கவனமா நியாயமா பிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒன்னு உனக்கு ஒன்னு எனக்குன்னு ரொம்ப சரியா போயிட்டு இருக்கு. எல்லாம் கரெக்டா பிரிச்சதுக்கு அப்புறம் கடைசியில ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் பாக்கி நிக்குது. இங்கதாங்க அசல் கதையே ஆரம்பிக்குது. அந்த ஒரு சாக்லேட் அந்த பேலன்ஸை மாத்துது. ரெஹான் திருன்னு முழிக்கிறான், சுத்தி முத்தி பார்க்கறான், யாரும் கவனிக்கல. மெதுவா அந்த ஒரு சாக்லேட்டை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறான். இப்போ நான் உங்களை கேட்குறேன், அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? யாரும் பார்க்கலன்னு ரெஹான் நினைக்கும் போது அவங்க அப்பா அங்க வராரு. இங்க இருந்து தான் முதல் பாடம் ஆரம்பிக்காது. நாம தனியா இருக்கோம்னு நினைக்கிறப்ப கூட நம்ம செயல்களுக்கு எப்பவும் ஒரு சாட்சி இருக்கு. அவங்க அப்பா அவனை திட்டவோ மிரட்டவோ இல்ல. அதுக்கு பதிலா ரொம்ப மென்மையா ஒரு சிரிப்போட கேக்குறாரு. எல்லாம் வல்ல இறைவன் நம்மளை எப்பவும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கிறத இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சு ஒரு அழகான உதாரணமா சொல்றாரு. இது ஒரு பயமுறுத்தல் இல்ல, இது வாழ்க்கையோட யதார்த்தம். அவங்க அப்பா சொன்ன இந்த அறிவுரைக்கு ஒரு ஆழமான ஆதாரம் இருக்கு. அதுதான் குர்ஆன்ல இருக்கிற இந்த வழிகாட்டுதல். இது வியாபாரத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ரோஜும் வாழ்க்கையில நாம டீல் பண்ற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் இது பொருந்தும். ஒரு சாக்லேட்டா இருந்தாலும் சரி, ஒரு கோடி ரூபாய் டீலா இருந்தாலும் சரி, நியாயம் தவறவே கூடாது. அப்போ நேர்மைனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, யாரும் பார்க்காதப்போ நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதுதான் நேர்மை. இதுதான் நம்மளோட உண்மையான கேரக்டரை, நம்மளோட பர்சனல் பிராண்டை உருவாக்குது. இப்போ ரெஹான் மனசுல ஒரு செம்ம ஸ்மார்ட்டான கேள்வி வருது. அவன் அப்பாவை பார்த்து கேட்கறான், அப்பா, சின்ன தப்பு செஞ்சா கணக்கு இருக்குன்னா அப்போ நான் செய்யற சின்ன நல்லதுக்கு கணக்கு இல்லையா? இந்த கேள்விதான் இந்த கதையோட ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமானது. ஒரு சின்ன ஏமாத்து வேலைக்கு எப்படி ஒரு விளைவு இருக்கோ, அதே மாதிரி நாம செய்யற ஒரு சின்னஞ்சிறு உதவிக்கும் ஒரு பெரிய பலன் இருக்கு. ரெண்டுமே இந்த பிரபஞ்சத்தோட பார்வையில இருந்து தப்பவே தப்பாது. குர்ஆன் இதை எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க. ஒரு அணுவின் இடை. நம்மளோட செயல்கள் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அதுக்கான பலனை நம்ம கண்டிப்பா ஒரு நாள் பார்ப்போம். இது ஒரு யுனிவர்சல் லா. இந்த மிஸ்கால் தர்ராதீன் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு கூட தெரியாத ஒரு சின்ன துகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன புன்னகைக்கு, ஒரு ஆறுதலான வார்த்தைக்கு கூட கணக்கு எடுக்கப்படும்னா எந்த ஒரு நல்ல செயலையும் நம்ம சாதாரணம்னு நினைக்க முடியுமா? ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த ஞானத்துக்கும் இன்னைக்கு நாம பேசுற மைக்ரோ ஹேபிட்ஸ்ங்கிற மாடர்ன் செல்ஃப் டெவலப்மெண்ட் கான்செப்டுக்கும் ஒரு சூப்பரான கனெக்ஷன் இருக்கு. ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. பெரிய மாற்றங்கள் எல்லாமே சின்ன சின்ன ஆரம்பத்துல இருந்து தான் உருவாகுது. அணுவளவு நன்மைக்கு இதோ சில சிம்பிளான உதாரணங்கள். இதெல்லாம் நம்ம ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய விஷயங்கள். தனித்தனியா பார்க்கும்போது இதெல்லாம் சின்னதா தெரியலாம், ஆனா தொடர்ந்து செய்யும்போது இதுதான் உங்க வெற்றிக்கான ஒரு அசைக்க முடியாத ஃபவுண்டேஷனா மாறும். அப்ப உண்மையான வெற்றிக்கான பாதை இதுதான். இது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல. ஒவ்வொரு நாளும் நாம செய்யற சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள், விடாப்பிடியா கடைபிடிக்கிற நேர்மை, இந்த ரெண்டையும் வச்சு நாம மெதுவா ஆனா ரொம்ப உறுதியா கட்டுற ஒரு சாதனை கோட்டை தான் இது. சரி, மறுபடியும் கதைக்குள்ள வருவோம். இவ்வளோ விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் ரெஹான் என்ன செஞ்சான்? அந்த படம் அவனோட செயல்ல ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்துச்சா? இதோ அந்த மாற்றம். புரிதல் எப்போ செயலா மாறுதோ அப்போதான் ஒரு பாடம் முழுமையடையுது. ரெஹான் அந்த சாக்லேட்டை திரும்ப வைக்கிறது மட்டும் இல்ல, அது அவனோட நண்பனுக்கே கொடுத்துடலான்னு முடிவு பண்றான். இது வெறும் நேர்மை மட்டும் இல்ல, இது தாராள மனப்பான்மையும் கூட. இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்தே இதுதாங்க. உண்மையான வெற்றிய மத்தவங்க முன்னாடி ஜெயிக்கிறதுல இல்ல, நீங்க தனியா இருக்கும்போது உங்க மனசாட்சி கிட்ட ஜெயிக்கிறதுல தான் இருக்கு. இது வெறும் தகவல்களை சொல்றதுக்கான ஒரு விளக்கம் இல்ல, இது நம்மள சிந்திக்க வைக்கிறதுக்கான ஒரு அழைப்பு. அதனால இந்த கதையிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு நீங்க என்ன அணுவளவு நன்மையை இந்த உலகத்துக்கு கொடுக்க போறீங்க? ஒரு சின்ன செயல் ஒரு பெரிய ஆரம்பமா இருக்கட்டும்.